புது பிறப்பு அடைந்துள்ளீர்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். புது பிறப்பு அடைந்துள்ளீர்கள். இவ்விதமாய் ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுவதின் வழியாக புது பிறப்பு நமக்குள் வருகிறது. அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்து ஆகிய கடவுளுடைய வார்த்தையை சுமப்பதின் வழியாக, சுவைப்பதின் வழியாக, கீழ்ப்பதின் வழியாக நாம் புது பிறப்பு அடைந்திருக்கிறோம். பாவை அறிக்கையை செய்து பழையன கழிந்து புதியன மலர்கின்ற பொழுது 2 கொரிந்தியர் 5:17 பிரகாரம் கிறிஸ்துவுக்குள் வாழ ஆரம்பிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் ஒருவர் வாழ்ந்தால் அவன் புதிய படைப்பாய் மாறுகிறான். மேலிருந்து அல்லது மறுபடியும் அல்லது நீரினாலும் ஆவினாலும் பிறக்கின்ற பொழுது, திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது, தூய ஆவியின் அபிஷேகத்தை பெறுகின்ற பொழுது நாம் புது பிறப்பு அடைகிறோம். ஆகவே புது பிறப்பு அடைந்தவர்களாக புதிய படைப்பாக நாம் மாறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.